ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து மஸ்டிகேட்டிங் ஜூஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஜூஸ் பழத்தில் இருக்கிற ஜூஸை மட்டும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதோட காம்பனன்ட்ஸும் நான் வந்து காமிக்கிறேன் ஜஸ்ட் ஆஸ் அ குவிக் ஷார்ட். அண்ட் அதை பார்த்துட்டு நம்ம எப்படி ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னி சாம்பிள் ஜூஸ் வந்து நம்ம மாதுளை பழத்தை போடலாம். ஓகே, ஸோ இது ஒரு மஸ்டிகேட்டர். இதுதான் அந்த மஸ்டிகேட்டர். இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராடக்ட்னு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மஸ்டிகேட்டிங் ஜூஸர்னு அமேசானில் போட்டாலே நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். அதில் எது சூட்டபுளாக இருக்குமோ அதை பண்ணிக்கலாம். இது வந்து மஸ்டிகேட்டர். இதை எடுக்க முடியலனால பட் நீங்கள் அந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ண போகிறோன்னு. இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ஷனை மட்டும் வெளியே அனுப்பிச்சிடும். அந்த பல்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடும். ரெண்டு விதமான தாட்ஸ் இருக்குது. அந்த பல்ப்பை கொஞ்சம் கடைசியாக ஜூஸில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும், ஏன்னா கொஞ்சமாவது ஃபைபர் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இஷ்டம் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கலெக்டர். இதில் கலெக்ட் ஆகும் அந்த வேஸ்டேஜஸ்லாம். இதில் வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் see ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, பழத்தை வந்து ரொம்பலாம் வந்து ஆர்னமெண்டலாக எல்லாம் கட் பண்ண அவசியம் இல்லை. டக் 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 டக்னு மாதுளை பழத்தை வந்து அப்படி தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போட்டாலே கூட போதும். சரி, பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம பிளானில் ஜூஸ் வந்து மாதுளை பழ ஜூஸ் நம்ம கட் பண்ணலாம். மாதுளை பழத்தை இது வந்து தனித்தனியாக அந்த பேர்ல்னு சொல்லுவாங்க இல்லையா, முத்துக்கள் பண்ண அவசியம் இல்லை. சும்மா கட் பண்ணாலே போதும். கட் பண்ணிட்டு அந்த ஹார்ட் ஸ்கின்னை எடுத்துடணும், இல்லாட்டி அது ரொம்ப கசக்கும். அதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு போடணும் அப்படின்னா கூட ஒன்றும் தப்பு இல்லை, போடலாம், ஒன்றும் இல்லை, எல்லாம் உடம்பு நல்லது தான். ஆனால் எந்த கடையில் பழம் வாங்குறோன்றதை பொறுத்தது. பிகாஸ் இந்த பழம் வந்து ஹைஜீனாக இருக்குமா அந்த ஸ்கின்றதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ மேலே வந்து ஃபீடர் இருக்குது. அந்த ஃபீடரில் நம்ம அந்த ஃப்ரூட்ஸை போடுவோம். எந்த ஃப்ரூட்ஸ் ஆனாலும் சரி, ஆப்பிள் whatever. இது வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ப்ரெஸ் பண்ணி விடுவோம். ஓகே, இது பார்க்கலாம். இப்போ இதில் நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்து அப்படி போட்டு இதுதான் போட போகிறோம். இந்த மாதிரி எடுத்து போட போகிறேன். ரொம்பலாம் பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை. ஸோ டைம் சேவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து நான் டைம் லாப்ஸ் பண்ணாமல் போடுறேன். ஸோ தட் ஒரு ஜூஸ் போட எவ்வளோ நேரம் ஆகுன்றது we can judge. ஆன் பண்ணியாச்சு. See? திருப்பி இது போடுறேன். திருப்பி சொல்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட்டையும் மார்க்கெட் பண்ணலை. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அமேசானில். நீங்கள் தேட வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், மஸ்டிகேட்டிங் ஜூஸர். ஸ்பெல் பண்ணுறேன், MASTICATING, மஸ்டிகேட்டிங் ஜூஸர் அப்படின்னு சர்ச் பண்ணேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சில ப்ராடக்ட்ஸ் 2000 ரூபாயில் இருக்குது, 4000 ரூபாயில் இருக்குது, 5000 ரூபா, 6000 ரூபா, 10,000 ரூபா வரைக்கும் கூட இருக்குது. ஈவன் 20,000 ரூபா வரைக்கும் கூட இருக்குது. நம்ம விரலுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ பாதி பழம் முடிஞ்சுதா, அடுத்த பாதி பழத்தை போடுவோம்.
கடைசி பீஸ் ஆஃப் மாதுளம்பழத்தை போடுறோம். உடல கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணியிருந்தேன், ரெடி போர் அடிக்குன்னு சொல்லி. கடைசி பீஸ் ஆஃப் இதை போடுறோம். இதில் என்ன கொடுத்தீங்கன்னா அந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற அந்த அந்த சின்ன சின்ன கொட்டைகள் இருக்கும் இல்லையா, அது சீட்லெஸ்ஸோ இல்லை சீடு இருந்தாலும் சரி. இதில் இன்னொரு வெரி குட் திங் என்னன்னா சீட்லெஸ் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை, எதுனாலும் போடலாம். சீடோட இருந்தது போட்டோம்னா அந்த சீடில் இருக்கிற கால்சியமும் சேர்ந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இன்னும் ஜூஸ் நல்லாயிருக்கும். ஆப்பிளையும் கூட நம்ம அதுக்கு நறுக்கி போடலாம். ஸோ இதை நறுக்கிட்டு அப்படியே போட்டு ஸ்க்வீஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஆப்பிள் அண்டு ஸோ பல மிக்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் போடலாம். ஆப்பிள் அண்ட் பொமோகிரானேட் அப்படின்னு மாதுளை அண்ட் ஆப்பிள். இதில் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இஞ்சி போட்டால் டோன் ஆகும். ஸோ ஜூஸோட டேஸ்ட் வந்து டோன் ஆகும். ஸோ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மாதுளை ஜூஸ் ரெடி. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல எல்லா சேனல்ஸும் போல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பாய்.